விதையால் ஆயுதம் செய் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஏற்பாட்டில் சூழலை காக்க பூ உலகின் சிறார்கள் நடத்தும் வெள்ளிக்கிழமை விடியல் 35வது இணையவழி கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கம். புவிக்கோளையும் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பது குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாளை உலக சுற்றுச்சூழல் நாளாக அனுசரித்து வருகிறது. காற்று மாசுபாடு, நெகிழி கழிவுகள், புவி வெப்பமயமாதல் போன்ற சுற்றுச்சூழல் சவால்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், மரம் நடுதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், நெகிழி பயன்பாட்டை குறைத்தல் போன்ற செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் இந்த நாள் முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் அடுத்த தலைமுறையினருக்கு வாழ தகுந்த பூமியை விட்டு செல்ல இயற்கை வளங்களை பொறுப்புடனும் சிக்கனமாகவும் பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை நாம் மக்களிடம் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உலக நாடுகளின் தலைவர்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களும் உணர்ந்து செயல்படுகிறார்களா? காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உலகளவில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் போதுமானவையா? இதனை காலநிலை மாற்ற மாநாடு பேச மறந்தவை என்ற இன்றைய தலைப்பின் வழியாக இந்த கேள்விகளுக்கான பதில்களை ஆராயவும் கருத்துக்களை பகிரவும் வாருங்கள். இன்றைய நிகழ்வில் ஒன்றிணைவோம். ஒரு மரத்தை வெட்ட சில நிமிடங்கள் போதும், ஆனால் அதனால் உருவாகும் பாதிப்புகளை சரி செய்ய பல ஆண்டுகள் தேவைப்படும். அந்த வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் ஒரு பயனுள்ள கலந்துரையாடலாக இன்றைய நிகழ்வு அமையட்டும். நிகழ்வின் தொடக்கமாக நிகழ்வில் பங்கேற்று இருக்கும் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்க வருகிறார் தங்கை யோகஸ்ரீ வீரமணிகண்டன். இவர் பேச்சு, ஓவியம், கட்டுரை, நடிப்பு என வாய்ப்புக்காக காத்திராமல் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் திறன்மிக்கவர். நீர் இன்றே அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்ற திருக்குறளை பின்பற்றும் விதமாக காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதிப்பு, இயற்கை வளங்களின் சுருக்கம் போன்ற பல சவால்களை உலகம் எதிர்கொண்டு வருவதை உணர்த்தும் நோக்கில் உலக சுற்றுச்சூழல் நாளை முன்னிட்டு தஞ்சாவூர் விதையால் ஆயுதம் செய் விவசாய மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஏற்பாட்டில் பூ உலகின் சிறார்கள் நடத்தும் வெள்ளிக்கிழமை விடியல் 35வது இணையவழி உரையாடலுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். சிறப்பு விருந்தினர் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்பதை உணர்ந்து சுற்றுச்சூழல் அறிவியல் இளங்கலை 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவியான அக்கா யாழினி தவச்செல்வன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். இயற்கையின் குரலாக இருந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எழுத்தின் மூலம் மக்களிடம் கொண்டு சேர்த்து பசுமையான உலகை உருவாக்க முயற்சி செய்யும் சூழலியல் எழுத்தாளர் மாமா சதீஷ் முத்துகோபால் அவர்களை வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு சிறப்பாக தொகுத்து வழங்கும் அக்கா யாழினி பாசுக்கரன் அவர்களையும் நன்றியுரை சொல்ல வரும் அண்ணன் பிரணவ் முல்லை மாறன் அவர்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காலத்தின் தேவையை எடுத்துரைக்கும் சிறப்பு மிக்க தலைப்பான காலநிலை மாற்றம் மாநாடு பேச மறந்தவை என்ற தலைப்பில் நடக்கும் இணையவழி நிகழ்வில் கலந்து கொள்ளும் அனைவரையும் இருக்கை கூப்பி வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். இனிமையை வரவேற்ற தங்கைக்கு நன்றி. நாம் முன்னெடுக்கும் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கியவர், ஒருங்கிணைத்தவர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர், 60க்கும் மேற்பட்ட நம் மண் சார்ந்த மரபு நெல் வகைகளை சேகரித்திருக்கும் இயற்கை வேளாண் உழத்தி, திருச்சி பிஷப் ஹீப்பர் கல்லூரியில் சூழல் அறிவியல் இளங்கலை 2ஆம் ஆண்டு படித்து வரும் விதையால் ஆயுதம் செய் அமைப்பின் ஆற்றல் மிகு மாணவி அக்கா யாழினி தவச்செல்வன் அவர்கள் காலநிலை மாற்ற மாநாடு பேச மறந்தவை என்ற ஐயா கோவை சதாசிவம் அவர்களின் நூலை மையமாக கொண்டு உரையாற்ற வருகிறார்.
ஜூன் 5 இந்த சுற்றுச்சூழல் தினத்துல விதையால் ஆயுதம் செய் விவசாய மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பின் பூலகின் சிறார்கள் நடத்தும் 35வது இணையவழி உரையாடல் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கம். இன்னைக்கு இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கறதா உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்காங்க. காலநிலை மாற்றம் அப்படின்னா அதிகப்படியான எப்போதும் இயற்கையாகவே நடக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு, வெப்பநிலை, இது அனைத்துமே இப்ப மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த காலநிலை மாற்றத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே காரணம் யாரு அப்படின்னா மனிதர்களாகிய நாம தான். இதனால வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னா அதிகப்படியான வெப்ப அலை. இப்ப இன்னைக்கு நம்மளால இப்ப நடக்கக்கூடிய இந்த வெப்ப அலைகள்னால தாக்கு பிடிக்க முடியாம நிறைய பேர் டீஹைட்ரேஷன் ஆகி இதாகிறது. நிறைய பேர் வெப்ப அலைகள்ல இறக்கவும் செய்யறாங்க. இதெல்லாம் இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மழை பொழிவுல மாற்றம் ஏற்படுறது, அதாவது சேஞ்சிங் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். அதுல முன்னாடி மே மந்த்ல எல்லாம் ஃபுல்லா மே மந்த் அப்படின்னா கோடை காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கோடை காலத்திலயுமே அதிகப்படியான மழைகள் பெய்யறதும், ஒவ்வொரு இடத்துல படியா வெள்ளம் மழைகள் பெய்யறதும், இன்னொரு இடத்துல கடுமையான வறட்சி, இது மாதிரி காலநிலை அதிகமான மாற்றங்கள் ஏற்படுது. அதிகப்படியான பனிப்பாறைகள் உருகுறதுனால நம்மளுடைய விவசாயத்திலையும் பயிரோட விளைச்சல் அதிகமா பாதிக்கப்படுது. பயிர் விளைச்சல், பூச்சி தாக்குதல், இதனால விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. நம்மளுடைய நீர் பற்றாக்குறை, அதிகப்படியான இந்த நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குறியாகுது. இது மட்டும் இல்லாம இது வெறும் மனிதர்களை மட்டும் அந்த பயோடைவர்சிட்டியுமே பெரும் கேள்விக்குறியாகுது. இதனால அதிகப்படியான உயிரினங்கள் தான் அழிவு நிலைக்கு நிறைய ஒரு சில உயிரினங்கள் நிறைய அதோட அழிவு நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பெண்குயின்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அது பெண்குயின் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதோட அழகு பத்தி நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு இந்த பெண்குயின்களோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதோட வாழ்விடங்களை விட்டு முடியாம அந்த இடத்துலயே நிறைய பெண்குயின்கள் சாகுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அண்டார்டிகால அதிகப்படியா பனி உருகுறதுனால கடல் மட்டம் உயர்ந்து தன்னோட வாழ்விடங்களை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண்குயின்கள் இழந்துட்டு வருது. இன்னும் போனா ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதோடைய அடுத்த சந்ததிகளை பெண்குயின்கள் பெற்றுக்கொள்ள போவதில்லை அப்படின்னு பயப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா அதிகப்படியா பனி உருகுறதுனால நம்மளுடைய காலநிலை மாற்றம் தான் பெரிய முக்கிய காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம பனி நம்ம போலார் பியர் அப்படின்னு சொல்ற பனிக்கரடிகள், அது கடல் சீல்கள், அந்த கடல் நாய்னு சொல்லுவோம், அந்த சீல்களை புடிச்சு கடல் திட்டுகள்ல உட்காந்து சீல்களை அது சாப்பிடும். இப்பெல்லாம் அந்த கடல் சீல்களை இது சாப்பிடுறதுனால அதோடைய கடல் சீல்களோட எண்ணிக்கையை கட்டுக்குள்ள வச்சிருக்கு. ஆனா இப்போலாம் பனிப்பாறை வேகமாக உருகிறதுனால கடல் நீர் அந்த விரிஞ்சு அதனால ஒரு கடல் சீலை கூட புடிச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்பெல்லாம் கடலுக்குள்ள போற அந்த அது கடல் சீலை தேடி போற ஒவ்வொரு போலார் பியருமே திரும்ப ஒரு சீல் கூட கிடைக்காம திரும்ப வருது. அதுவும் இன்னும் ஒரு சில போலார்ஸ் எல்லாம் அந்த கடலுக்குள்ளேயே அதிகப்படினால சாகுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய மாற்றத்தினால அதிகப்படியான உயிரினங்கள் பாதிக்கப்படுது. சீ டர்ட்டிலா இருக்கட்டும், டூகாங் கடற்பசுக்கள், நம்மளோட இதுல மிக முக்கியமானது கடற்பசுக்கள், அந்த எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டே வருகிறது. கடற்பசுக்கள் பாதுகாக்க நிறைய நடவடிக்கை எடுத்து இருந்தாலும் அதோட அழிவுல நம்ம இன்னும் இது பண்ணலன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கோரல் ரீஃப்ஸ், பவளப்பாறைகள் அதிகப்படியானதுனால வெப்ப அலைகள் இதனால எல்லாம் கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்ற அந்த வெளியிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அது பவளப்பாறைகள்லாம் ஒரு வருது. நம்மளோட பயோடைவர்சிட்டியில ஒவ்வொரு ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரம் இருந்தாதான் ஒரு உயிரினம் வாழும். அப்படி இல்ல ஒரு உயிரினம்னாலதான் இன்னொரு ஒரு மரமும் வாழுது. நம்ம அழிஞ்சு போன உயிரினமான டோடோ பறவைகளை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அந்த டோடோ பறவைகள் அழிஞ்சதுல கல்வேரியா அப்படிங்கிற ஒரு மரமும் அழிஞ்சிருச்சு. அது ஏன் அழிஞ்சது அப்படின்னா அந்த டோடோ பறவை அந்த கல்வேரியா அப்படிங்கிற மரத்துல உள்ள அந்த விதைகளை சாப்பிட்டு அதோட எச்சத்துலதான் அந்த மரம் மறுபடியும் முளைக்கும். அந்த டோடோ பறவைகளை அதிகமா வேட்டையாடி அதை கொன்னதுனால இந்த கல்வேரியா அப்படிங்கிற மரமும் அழிஞ்சிருச்சு.
நம்ம வந்து இப்பெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுற அனைத்துலயுமே வந்து நெகிழி இருக்கு. நம்ம இந்த நெகிழி பைகள்னால மீனை வந்து சாப்பிடுறோம் அப்படின்னு கடல் போடுற நம்ம குப்பைகள், கடல்ல கலக்குற அந்த குப்பைகள்னால அதிகப்படியான இந்த நெகிழி பைகள் வந்து அந்த பெரிய மீன் கிட்ட போகுது அப்படின்னா அந்த மீனை தான் வந்து நம்ம சாப்பிடுறோம். அதனால அந்த நெகிழி பைகள் வந்து நமக்கே தெரியாம நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. த கார்டியன் அப்படிங்கிற ஒரு இதழ் வந்து டிசம்பர் 2020 வந்து வெளியிடுறாங்க. அந்த இதழ்ல வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ பிறந்த குழந்தையோட வயிற்றுல வந்து தொப்புள் கொடியில வந்து நெகிழி துகள்கள், நுண்ணெகிழி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பயன்படுத்த இன்னும் பிறக்காத தலைமுறைகளுக்கு, இன்னும் பிறக்காத ஒரு குழந்தைக்குள்ளேயும் வந்து ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வருது அப்படின்னா, அப்ப வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம பூமியை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம கவனத்துல கொள்ளணும். இன்னைக்கு வந்து நம்மளால வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்ஸ் இல்லாம நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்னதான் வந்து நம்ம பிளாஸ்டிக்ஸை தவிர்க்கணும் சொல்லிட்டு மஞ்சள் பை எடுத்து போறது மாதிரி பண்ணாலும், ஆனா வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம பயன்படுத்துற அனைத்துலயுமே வந்து இன்னைக்கு பிளாஸ்டிக்ஸ் வந்து கலந்துருக்கு. இதுல இருந்தெல்லாம் வந்து நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம வந்து தற்சார்பு வாழ்க்கையை தான் வந்து கடைபிடிக்கணும். வந்து ஒரு கதை சொல்வாரு, என்னன்னா ஒரு கோயிலுக்கு வந்து புத்தவர் வந்து கோயிலுக்கு போகும்போது அங்க வந்து ஒரு புத்த பிக்குவை வந்து பாப்பாரு. அந்த புத்த பிக்குவை பார்த்துட்டு அவரோட அந்த புத்தபிக்கு போத்திருக்க அந்த போர்வை வந்து கிழிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு இவர் வந்து ஒரு புதிய போர்வை வந்து கொடுத்துட்டு போவாரு. அதை கொடுத்துட்டு போனோடனே அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த கோயிலுக்கு வந்து மறுபடியும் அந்த புத்தபிக்கு பார்ப்பாரு. அப்ப பார்க்கும்போது அந்த புத்தபிக்கு நான் கொடுத்த போர்வை வந்து நீ பயன்படுத்தினியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து பயன்படுத்தினேன் அப்படின்ட்டு சொன்னோடனே அப்ப பழைய கிழிஞ்ச போர்வை வந்து என்ன பண்ண அப்படின் போது அந்த பழைய கிழிஞ்ச இன்னைக்கு வந்து என்னோட மெத்தைக்கு வந்து உரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உரை என்னாச்சுன்னு கேட்கும் போது பழைய உரையா இருக்கு உரையாச்சு அப்படின்னு கேட்கும் போது அந்த மிதியடிக்கு இதா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அப்ப மிதியடி என்ன ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அந்த மிதியடி தான் இன்னைக்கு வந்து என்னோட விளக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் வந்து நம்ம மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை. இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்னைக்கு வந்து மட்டுமே வந்து ஒரு எடுத்தா போதுமா, இன்னைக்கு வந்து காலநிலை மாற்றத்தை வந்து தடுக்கணும், அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் மட்டுமே வந்து குரல் கொடுத்தா போதுமா, மத்தவங்களா இது பண்ண வேண்டாம் அப்படின்னா, வங்காளி மாத்தாய் வந்து நோபல் பிரைஸ் வாங்குற வரைக்குமே வந்து அவளை வந்து யாருமே தெரியாது. மீடியால உள்ளவங்க எல்லாம் கேட்பாங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு வந்து வங்காளி மாத்தாய் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு காடு வந்து தீப்பட்டு எரியுது. அந்த காட்டுல உள்ள எல்லா பெரிய யானை, புலி, சிங்கம் எல்லாமே படுத்திருக்கும் போது ஒரு என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல உள்ள நீர்நிலையில போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தீயை வந்து அணைக்குது. இத வந்து பார்த்துட்டு இருக்க மத்த உயிரினங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, முயல் போயிட்டு கேக்குது, இங்க வந்து ஒரு பெரிய காட்டுக்கே ராஜாவான சிங்கம் படுத்திருக்கு, யானை நினைச்சா கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுக்கு வந்து அணைச்சிடலாம். இவ்வளவு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஹம்மிங் பேர்ட் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, என்னால எவ்வளவு தூரம் முடியுமோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காலம் வந்து நான் இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து அந்த ஹம்மிங் பேர்டு வந்து சொல்லும். இததான் வந்து வங்காரி மாத்த சொல்லுவாங்க, நான் வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு ஹம்மிங் பேர்டாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல வங்காரி மாத்தை சொன்னது போல நாமளும் வந்து ஒரு இந்த உலகத்தின் ஹம்மிங் பேர்டாக இருந்து. அக்கா யாழினி ரவச்செல்வன் அவர்களின் உரை காலநிலை மாற்றம் குறித்த பல புதிய கோணங்களை நமக்கு அறிமுகப்படுத்தியது. சிந்திக்க தூண்டும் அந்த அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அவர்களுக்கு எமது இதயம் பூர்வமான நன்றிகள். இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள எழுத்தாளரும் சூழலியலாளருமான திரு ப. சதீஷ் முத்துகோபால் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பறவையியல் மற்றும் சூழலியல் கவிதைகளை ஒருங்கிணைத்து எழுதிய தூவி என்ற நூல் இவரது குறிப்பிடத்தக்க படைப்பாகும். மேலும் சூழலியல் கட்டுரைகளின் தொகுப்பான பல்லுயிர்களுக்கானது பூமி, யாருக்கானது பூமி ஆகிய நூல்கள் இயற்கை மற்றும் உயிரின பன்முகத்தன்மை குறித்து ஆழமான சிந்தனைகளை விதைக்கும் சிறந்த படைப்புகளாகும். சிறார்களுக்காக எழுதியுள்ள கொடைக்கானல் குல்லா என்ற கதை நூல் வாசிப்பவர்களை இயற்கை சுற்றுலாவாக கொடைக்கானலுக்கே அழைத்து செல்லும் தனித்துவமான படைப்பாக விளங்குகிறது. இவரது ஆங்கில நூலான ஷேட்ஸ் ஆஃப் ஹேபிட்டட் இயற்கை மற்றும் வாழ்விடங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் குறிப்பிடத்தக்க நூலாக பரவலாக அறியப்படுகிறது. எழுத்து பணிகளோடு மட்டுமல்லாமல் இயற்கை நடை, பறவைகள் கணக்கெடுப்பு, வனவிலங்குகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு சூழல்சார் செயல்பாடுகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இயற்கையை மனப்பான்மையையும் சூழலை நேசிக்கும் விழிப்புணர்வையும்
சமூகத்தில் விதைத்து வரும் அன்பிற்கினிய மாமா சதீஷ் முத்துகோபால் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் மாமா. வணக்கம். வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல விதையால் ஆயுதம் செய்வோம் இந்த அமைப்புக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த வாய்ப்புக்கு. அப்புறம் இப்ப பேசின குழந்தைகளுடைய பேச்சு எவ்வளவு தூரம் அற்புதமா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு சூழலியல் பத்தி பேசுறதே ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள் தான். சூழலியலுக்கான எந்த முக்கியத்துவமும் தரப்படாத இன்னைக்கு சூழ்நிலையில இவ்வளவு குழந்தைகள் சூழலியல் குறித்து பேசுறதுன்றதே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், மகிழ்ச்சி. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். குறிப்பா யாழினி அவங்க பேசும்போது கோவை சதாசிவம் அவர்களுடைய புத்தகத்தை பத்தி சொன்னாங்க. காலநிலை மாநாடு பேச மறந்தவை. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு தான். ஏன்னா அந்த மாநாட்டுல என்ன நடந்தது அப்படின்றது நம்ம பரவலா நம்ம தெரிஞ்சுக்க முடியும், செய்திகள்ல பார்க்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா எதை அவங்க பேசாம விட்டாங்கன்றத ஒரு புத்தகமா பண்ணணும் இல்லையா? இது உலகத்துல எத்தனை மொழிகள்ல இந்த தலைப்புல ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா திரு கோவை சதாசிவம் அவர்கள் எழுதின இந்த படைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படைப்பு. இது ஏன் அப்படின்னா, காலநிலை மாநாடு அப்படின்றது, மாற்ற மாநாடு அப்படிங்கிறது ஒண்ணு நடக்குதுன்றதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஊடகங்கள் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படி ஒரு காலநிலை மாற்ற மாநாடுன்னு ஒண்ணு நடக்குது. அங்க நிறைய விஷயங்கள் பேசப்படல. நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய சூழலியல் சீர்கேடுகள் அடுத்தடுத்து நடக்க போகுது, அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தயார்படுத்திக்க வேண்டியது இருக்குன்னு பல விஷயங்கள் அந்த புத்தகத்துல அவர் பேசியிருக்காரு. அதனால அந்த புத்தகம் பற்றியே இன்னைக்கு தலைப்பு, இந்த நாள்ல அதை பத்தி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமா இந்த அமைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ நான் இங்க குழந்தைகள் நிறைய இருக்கிறதுனால இப்ப இந்த பருவநிலை காலநிலை மாற்றம் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத ஒரு சின்ன கதை மூலமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு விமானம் இருக்கு. அந்த விமானத்துல பயணிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த விமானம் கிளம்புது, பறந்துட்டே இருக்கு. அப்ப அந்த விமானி ஒரு அறிவிப்பு ஒண்ணு சொல்றாரு. இந்த மாதிரி இந்த விமானத்துல ஒரு 1000 உதிரி பாகங்கள் இருக்கு. இந்த உதிரி பாகங்கள் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு 100 உதிரி பாகங்கள் வேலை செய்யாம போயிடுச்சு, செயலிழந்துருச்சு அப்படின்னா இந்த விமானம் பறக்காது, கீழே விழுந்துரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அங்க இருக்கவங்க கேக்குறாங்க, அது எப்படி செயலிழந்து போகும், எதனால அந்த 100 பாகங்கள் செயலிழந்து போகும், அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த விமானி சொல்றாரு, இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, உங்கள யாராவது எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க இருக்கையில அமராம இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இருக்கையில இருந்தும் ஒருத்தர் எழுந்திருக்கும் போது ஒரு உதிரி பாகம் செயல் இழந்துரும் அப்படின்னு சொல்லி அவர் விமானத்தை தொடர்ந்து பயணிக்கிறார். விமானம் போயிட்டே இருக்கு. இப்ப அந்த விமானத்துல இருந்து ஒரு சில சீன நாட்டை சேர்ந்தவங்க எழுந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அமெரிக்கால இருந்து சிலர் எழுந்திருக்கிறாங்க. கொஞ்சம் இந்தியர்களும் அதுல எழுந்திருக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒவ்வொருத்தரா எழுந்திருக்கும் போது விமானி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இந்த மாதிரி விமானம் போயிட்டு இருக்கு, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் 100 பாகங்கள் செயலிழந்துருச்சுன்னா விமானம் விழுந்துரும் சொன்னேன். இப்ப ஆல்ரெடி 50 பாகங்கள் செயலிழந்துருச்சு. அதனால எல்லாரும் அவங்க இருக்கையில உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. விமானம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மற்ற சில நாடுகளை சேர்ந்தவங்க, சவுதி அரேபியா, ரஷ்யா மாதிரி நாடுகளை சேர்ந்தவங்க எல்லாம் எழுந்திருக்கிறாங்க, உட்கார்றாங்க. பிரேசில், ஆஸ்திரேலியா நாடுகளை சேர்ந்தவங்க எல்லாம் எழுந்திருக்கிறாங்க. இப்படியே போயிட்டே இருக்கு. விமானி மறுபடியும் ஒரு எச்சரிக்கை சொல்றாரு, 80 உதிரி பாகங்கள் செயலிழந்துருச்சு, அதனால தயவு செஞ்சு இதுக்கு மேல யாரும் எழுந்திருக்காதீங்க, விமானம் விபத்துக்குள்ளாயிடும் சொல்றாரு. இப்ப இந்த கதையை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த விமானம் அப்படிங்கிறது இந்த பூமி, அந்த விமானி அப்படிங்கிறவரு சூழலியல் குறித்து தொடர்ந்து ஆய்வுகள் செஞ்சு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்.